பிப்ரவரி 22. கிராமங்களுக்கு கிளம்புவோம், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். மத்தேயு 21:2. இன்று வாசித்த வேத பகுதி கிராமப்புற நற்செய்தி பணி குறித்த நேர்த்தியான சித்திரமாகும். நமது நாடு கிராமங்களிலேயே வாழுகிறது. மக்கள் தொகையில் 80% கிராமத்தினரே. கிராமங்கள் செழித்தால் நாடு செழிக்கும் என்றார் மறைந்த பிரதமர் மொரார்ஜி தேசாய். ஆனால் துர்ப்பாக்கியமாக மக்கள் தொகையில் 20% மட்டுமே அடக்கியுள்ள பட்டணங்களிலும் நகர்களிலுமே 80% கிறிஸ்தவ ஊழியங்கள் நடைபெறுகின்றன. இந்தியாவின் 6 லட்சம் கிராமங்கள், பெருவாரியானவற்றில் கிறிஸ்துவின் நற்செய்தியை விசுவாசிக்கும் ஒருவர் கூட கிடையாது. ஏராளமான இக்கிராமங்களுக்கு ஒருமுறை கூட நற்செய்தி அறிவிப்பு ஊழியர் எவரும் சென்றதில்லை. கட்டப்பட்டிருந்த கழுதையைப் போலவே மக்களும் மூட நம்பிக்கைகளினாலும் பாவங்களினாலும் வாழ்நாளெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றனர். சீதை சபித்து விடுவாள் என்னும் புராண கதையை நம்பி ஒரிசாவில் உள்ள போண்டோ இன பெண்கள் உடை அணிய மறுக்கிறார்கள். தடுப்புச் சட்டம் இருந்தாலும் குழந்தை திருமணம், கோயில் விபச்சாரம் போன்ற மனிதாபிமானமற்ற பழக்கங்களை அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியவில்லை. பயனற்ற கிழற்பசுக்களை அடிப்பதை விட ஆகாரக் குறைவினால் மனிதர் சாவது மேல் என கருதப்படுகிறது. நெடுங்கால தலைவலி, வயிற்றுவலி போன்றவற்றால் வேதனைப்படுகிறவர்களுக்கு சுகமளிக்கிறோம் என்று பில்லி சூனிய மருத்துவர்கள் பழுத்த கம்பிகளால் உடலில் சூடு போடும் பழக்கம் இன்றும் உண்டு. விடுதலையின் நற்செய்தி அறிவிக்கப்படாத ஒரே காரணத்தினால் மக்கள் அனுபவிக்கும் இவ்வித கொடுமைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இச்சம்பவத்தில் உள்ள தாய் கழுதை நமது கிராமங்களில் உள்ள பெண்களின் பரிதாப நிலையை சித்தரிக்கிறது. ஒரு சுவிசேஷகன் தங்கள் கிராமத்திற்குள் வருவதை பார்த்ததும் ஓடி ஒழிந்து கொள்ளும் பெண்கள் எத்தனை பேர்! குழந்தை விதவைகளுக்கும் மணமாகாத தாய்மாருக்கும் அனாதைகளுக்கும் மறுவாழ்வளித்த பண்டிதர் ராமாபாய் 1858 முதல் 1922 வரை உள்ள நாட்கள் போன்ற சுவிசேஷிகள் இப்பொழுது எங்கே? கழுதை மட்டுமல்ல, குட்டியும் கட்டப்பட்டிருந்தது. பாவமறியாத குழந்தைகளும் வேறு வழியில்லாது தங்கள் பெற்றோர் பின்பற்றும் சாபக்கேடான முறைகளுக்கே அடிமைகளாகின்றனர். எக்கிராமத்திற்கு சென்றாலும் உடனே ஒரு கூட்டம் சிறுவர் ஆவராய் கூடிவிடுவர். அவர்களுக்கு நற்செய்தி பாடல்களையும் கதைகளையும் சொல்லிக் கொடுத்தார் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கும் முதியோருக்கும் செய்தியை கொண்டு சென்று விடுவர். சிறுவர்களை ஒருபோதும் குறைவாய் எண்ண வேண்டாம். 2004 ஜூலை 16 அன்று கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தில் கருகிய குழந்தைகளை நினைத்து பாருங்கள். கழுதையையும் குட்டியையும் கொண்டு வரச் சொன்னது ஆண்டவரே. எதிர்ப்புகளுக்கும் பயமுறுத்தல்களுக்கும் அஞ்ச வேண்டாம். நற்செய்தி அறிவிக்க நமக்கு உத்தரவு உன்னதத்திலிருந்தல்லவா வருகிறது. மத்தேயு 28:18-19.